எடுத்துக்கூற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் நாங்கள் இங்கே வந்துள்ளோம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஒன்றிய அரசு, அதிமுக கூட்டணி ஒருவேளை இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் அவர்கள் நமது கல்வி உரிமையை பறித்து விடுவார்கள். அதாவது நீட் மருத்துவ படிப்புகளுக்கான தேர்வு, கியூட் கலை அறிவியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு கொண்டு வந்து நமது மாணவர்களின், நமது இளைஞர்களின் கல்வி உரிமையை பறித்து விடுவார்கள். ஆனால் திமுக கூட்டணி வென்றால், மேலே ஒருவேளை காங்கிரஸ் 29 அமைந்தால் நீட்டை ஒழித்து, கியூட் தேர்வை ஒழித்து நமது மாணவர்களும் எளிதாக மருத்துவர்களாக முடியும், கலை அறிவியல் கல்லூரிகளில் பட்டம் பெற முடியும். எனவே நாம் திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். அதே போல 100 நாள் வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு 125 நாட்களாக உயர்த்தியது. ஆனால் அதற்கான நிதியை குறைத்து விட்டது. அதாவது 75 நாட்களுக்கான நிதியை மட்டுமே ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு தரும். ஆனால் மீதி 50 நாட்களுக்கான நிதியை மாநில அரசில் தலையை சுமத்தியுள்ளது. ஏற்கனவே மிகவும் நிதி பற்றாக்குறையில் உள்ள மாநில அரசுகளுக்கு இது பெரும் சுமையாகும். எனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க கூடாது. மேலும் கல்வி நிதியுதவியான 2100 கோடியை தராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல மோடியும் அமித்ஷாவும் பல்வேறு இந்திய மாநிலங்களில் தேர்தலின் போது பரப்புரைகளில் தமிழர்களை திருடர்கள் எனவும், தமிழர்களை அசாம் போன்ற பகுதிகளை தலைமைச் செயலாளர் உள்ளதை தமிழர்கள் ஆளலாமா என கேட்டுக்கொண்டு தமிழர்களின் மீது அவதூறையும் வெறியையும் அங்கே உள்ள மக்களிடம் திணிக்கிறது. மேலும் ஓகி, கஜா புயல் போன்ற பேரிடர்களில், வெள்ள பேரிடர்களில் நமக்கு தர வேண்டிய பேரிடர் நிதியை தராமல் வஞ்சிக்கிறது. உழவர்களுக்கான 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவருக்கு எதிராக செயல்படுகிறது. உழவருக்கு எதிரான இந்த 3 வேளாண் சட்டங்கள் எதிர்த்து டெல்லியில் பஞ்சாப் விவசாயிகள் போராடினார்கள். 1 வருடமாக போராடினார்கள். அதில் 8க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்து போனார்கள். அதற்கு பின்புதான் இந்த சட்டங்களை பின்வாங்கியது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அரசு. இந்த சட்டங்களை எதிர்த்து வாயையே திறக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுக. அயோத்தியில் பாபர் மசூதியை வைத்து மத கலவரத்தை தூண்டி அங்கே முஸ்லிம் மிக தாக்குதலையும் பாபர் மசூதி இடித்து தள்ளியது. அதே போன்ற ஒரு அரசியலை இங்கே திருப்பரங்குன்றத்தில் நிகழ்த்த திருப்பரங்குன்றத்தில் கலவர அரசியலை முன்னெடுத்துள்ளது. அதை நாம் எல்லாம் முறியடிக்க திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். மாநில உரிமைகளை பறித்து அந்த உரிமைகள் எல்லாம் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது. இதன் மூலம் மாநில அரசுகளை ஒரு டம்மி அரசாக, ஒரு அதிகாரமற்ற, இறையாண்மையற்ற அரசுகளாக மாற்றி வருகிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்றிய அரசு. மேலும் கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் யுஜிசி விதிமுறைகளை திருத்தி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர்களாக உள்ளவர்கள் மிகவும் படித்தவர்களாகவும் சிறந்த கல்விமான்களாகவும் உள்ளதை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு விதிமுறைகளை திருத்தி படிக்காதவர்கள் மற்றும் ஆர்எஸ்எஸ் சார்புடைய நபர்கள் வேந்தர்களாக நியமிக்கும் சட்ட விதிகளை திருத்தியுள்ளது. இதன் மூலம் யார் வேண்டுமானாலும், அதாவது படிக்காதவர்கள் கூட, ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்கள் கூட வேந்தர்களாக முடியும். இதன் மூலம் நம்முடைய கல்வி உரிமைகளை பறிக்கிறது. அதாவது தரமான கல்வியை சிதைக்கிறது. தமிழ்நாட்டு அரசு வேலைகளுக்கு தமிழ் கட்டாயம் என்கிற சட்ட விதிமுறையை திருத்தி தமிழ் கட்டாயம் இல்லை, யார் வேண்டுமானாலும் தமிழ் தெரியாதவர்கள் தேர்வு எழுதலாம் என்ற மாற்றிய சட்டத்தை திருத்தியதன் மூலம் அதிமுக அரசு தமிழ்நாடு வேலைகளை வட இந்தியர்களுக்கு வழங்கியது. இது தமிழ்நாட்டு இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு செய்த மிக பெரும் துரோகமாகும். இதுபோன்ற சட்டங்களை வருகிற ஒருவேளை மீண்டும் பிஜேபி அதிமுக அரசு அமைந்தால் கொண்டு வருவார்கள். எனவே அதை தடுக்க நாம் திமுக கூட்டணிக்கு ஆதரிக்க வேண்டும். திமுக கூட்டணியானது
இந்த 2021-26 காலகட்டத்தில் மிகவும் ஒரு வளர்ச்சி அரிசியை நோக்கி பயணிக்கிறது. அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சியை குறிக்கின்ற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்கிற ஜிடிபியில் 11.2 கொண்டு இந்திய மாநிலங்களே முதலிடத்தில் உள்ளது. கல்வி ஜிஆர் ரேஷியோ என்னும் அதிகரித்துள்ளது. சுகாதாரத்தில் வீடு தேடி மருத்துவம், அதாவது மக்களுக்கு வீட்டை தேடி சென்று மருந்துகளை வழங்குவது, அவர்களின் உடல்நிலையை பரிசோதிப்பது போன்ற மிகச்சிறந்த திட்டம். மேலும் இன்னுயிர் காப்போம் திட்டம், அதாவது சாலைகளில் விபத்து ஏற்பட்ட 48 மணி நேரத்தில் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அத்தனை பணத்தையும் தமிழ்நாடு திமுக அரசு தந்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னை, வேலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தொடங்கி மக்களுக்கான மருத்துவத்தை மிகவும் சிறப்பாக மேம்படுத்தியுள்ளது. மேலும் உள்கட்டமைப்பு வசதிகளில் பெரிய பெரிய டிஜிட்டல் லைப்ரரிகளை கொண்டு வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளது இந்த திமுக அரசு. நிர்வாகத்தில் பத்திரப்பதிவை மிகவும் எளிமையாக செய்யும் வகையில் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவை மேற்கொள்ளும் வகையில், அதாவது ஆதாரை பயன்படுத்தி நாம் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமலே பத்திரப்பதிவை செய்யும் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது திமுக அரசு. எனவே இது போன்ற தமிழ்நாட்டை முன்னேற்றும் மிகச்சிறந்த திட்டங்களுக்கு நாம் திமுக அரசை ஆதரிக்க வேண்டும். நாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏடிஎம்கே கூட்டணியை நாம் தமிழ்நாடு பின்னோக்கி இழுத்து செல்லும் என்பதால் அவர்களை நிராகரித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம் திருப்பத்தூர் தொகுதியில் அண்ணன் திரு நல்லதம்பி அவர்களுக்கு வாக்களித்து மிகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து திமுக கூட்டணியை வெல்ல இருக்கும். நன்றி, வணக்கம்.